செங்கோட்டையன் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து விஜயோட உட்காந்து பேசிட்டு முடிவெடுக்கும். பின்னாடி நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா உங்களுக்கு அரசியலே இருக்காது. நல்லா உஷாராக இருக்கு. இவர் போய் இவர் விஜயை சூஸ் பண்ணார்னா ரொம்ப பெரிய சவாலான ஒரு சோதனையான காலம். இதில் அப்படின்னம்னா இவர் மந்திரியை கூட ஆயிடலாம் ஜெயிச்சா. திமுகவில் செங்கோட்டையன் தவைக்காவில் இணைந்தால் அதிமுகவோடு இணைய முடியாது அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல. அப்போ ஒன்றும் கிடையாது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எடப்பாடிக்கும் அமித்ஷாவுக்கும் விஜய் தேவை, இவ்வளோதான் விஷயம். பாஜகவினுடைய வேலையா இது இருக்க வாய்ப்பு இல்லை. செங்கோட்டையன் தான் சந்தித்த நபர்களிடம் மிகவும் வருத்தப்பட்டிருக்கிறார். புசியானத்தை தூக்கிட்டு அந்த இடத்துல ஒருத்தர் போடணும். ஸோ இவர் வந்துட்டாருன்னா இவர் அமைப்பை ஏற்படுத்தி அவரை பயன்படுத்திக்குவாங்க. உண்மை அதிமுககாரங்க அகாமடேட் பண்ணுவாங்கல்ல, அதை ஒத்துக்க கூடாதுன்னு இங்கேருந்து புசியானது கொடுப்பாரு. குழப்பம் வந்துருச்சா? சர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர், எழுத்தாளர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம். முன்னாள் அமைச்சர், 50 ஆண்டு கால அரசியலுக்கு சொந்தக்காரர், எம்ஜிஆரின் விசுவாசி என்று போற்றப்பட்டவர் செங்கோட்டையன் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இதன் மூலமாக அரசியல் களம் சூடு பிடித்திருக்கிறது, சுறுசுறுப்பாக இருக்கு அப்படின்லாம் பார்க்கிறோம். ஆனால் அவருடைய எதிர்காலம் என்னவாக போகிறது? அவர் எதை வைத்து இந்த முடிவை எடுத்திருக்கிறாரு? தவைக்காவில் இணைய போறாரா அல்லது திமுகவில் இணைய போகிறாரா அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு. தவைக்காவோடு 99% பேச்சுவார்த்தைகள் முடிந்து விட்டது அப்படின்னு செய்திகள்லே போடுறாங்க. உங்களுடைய கணக்குப்படி இல்லை உங்களுடைய பார்வையில நீங்க எப்படி பார்க்குறீங்க? நம்மளது பார்வை தான், கணக்கு எதுவும் கிடையாது. பொதுவாக பாஜகவால் கருவேப்பிலையாக்கப்பட்டு தூக்கி எறியப்பட்ட மற்றும் ஒரு அதிமுக தலைவர் செங்கோட்டையன். முதல்ல ஓபிஎஸ், அப்புறம் டிடிவி தினகரன், அப்புறம் இவங்க எல்லாம் அந்த பாஜக அமித்ஷாவை நம்பி கேட்ட கூட்டம். இவங்கெல்லாம் அவங்கள பயன்படுத்திக்கிறது, அவங்கள தங்களோட சேர்த்து அடையாளப்படுத்திக்கிறது, தங்களை விட்டு பிரிஞ்சு அவங்க ஒன்றும் இல்லாதான் போயிடுவாங்க அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துட்டோன்னா அவங்கள தூக்கி போட்டுற வேண்டியது. நல்லா கவனிங்க. செங்கோட்டையன் வந்துட்டு செப்டம்பர் 5ஆம் தேதி, அதாவது திரு பேரறிஞர் அண்ணாவினுடைய பிறந்த நாளுக்கு 10 நாளைக்கு முன்னாடி அவர் வந்துட்டு பேசினார். அப்போவே நான் சொன்னேன் இந்த மூவ் வந்துட்டு பிஜேபி இது அப்படின்னு. பின்னாடி அவரே சொல்லிட்டார், இது வந்துட்டு நான் அமித்ஷாவோட பேசிட்டு தான் நான் அதை செஞ்சேன் அப்படின்ட்டு. அமித்ஷாவுடைய நோக்கம் என்ன அப்படின்றதும் அதைத்தான் இவர் முன்னெடுக்கிறாரு அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம். அமித்ஷாவை இவர் சீக்கிரம் கன்வின்ஸ் பண்ணிட்டார். யார்? எடப்பாடி பழனிசாமி. உனக்கான இடத்த நீங்கள் வாங்கிட்டு போங்க, என்னுடைய கட்சி விவகாரத்தை நான் பார்த்துக்கிறேன். அப்போ என்ன ஆயிடுது அப்படின்னம்னா, அமித்ஷா எப்படி யோசிச்சார்னா, இவரை வச்சு அங்கே வெளில போனவங்களை எல்லாம் எடுத்து வந்துட்டு மறுபடியும் என்டிஏவை பலப்படுத்தணும்னு நினைச்சாரு. அப்படி போன அவருடைய மிஷன், அதாவது அந்த மிஷன் அவர் அந்த பொறுப்பை யார் கொடுத்துட்டாருன்னா அண்ணாமலை கொடுத்துட்டாரு. இவரை தொங்க விட்டுட்டார். இவரை இந்த இடத்துல அதிமுகக்குள்ள டெசன்ட்டை உருவாக்குறதுக்கு பயன்படுத்திட்டு விட்டுட்டாரு. இன்னுங்க டெசன்ட் அதிருப்தியாக உருவாக்க பார்த்தாரு, ஒன்னா இணைக்கத்தானே பார்த்தாருன்னு வைங்க. அதான் ஒத்துக்க மாட்டாருன்னு தெரிஞ்ச ஒன்னா இணைக்கிறதுக்காக வந்துட்டு இவரை பயன்படுத்துறது என்ன விதமான சாணக்கியத்தனம்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்தாண்ட வந்துட்டு இவர் அண்ணாமலை முயற்சி பண்ணார். யார்? டிடிவி தினகரனை உள்ளே கொண்டு வர்றதுக்கும் ஓபிஎஸ் உள்ளே கொண்டு வர்றதுக்கும் பண்ணார். இவரும் அவங்களோட போயிட்டு அதே தான் பண்ணார். ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா, என்ன மரியாதை, என்ன இடம் அப்படின்றத கேட்டாங்க. அதுக்கு இவர்கள் பதில் சொல்ல முடியல. அண்ணாமலையாலும் பதில் சொல்ல முடியல. ஸோ அண்ணாமலை முதல்ல ஒதுங்கினாரு, அடுத்தபடியாக இவரும் ஒதுக்கிட்டாரு. இப்போ இவருக்கு என்ன நெருக்கடினா, எங்கே போகிறது? இவருடைய ஆதரவாளர்கள் இங்கே எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுவார்? கடைசி நேரத்தில் ஒரு சீட்டு கூட கொடுக்காத பண்ணுவார். பொறுப்புகள் எல்லாம் பறிச்சவர், கட்சியை விட்டு தூக்கினவர், நாளைக்கு வந்துட்டு இவருக்கு ஒன்றுமே இல்லாத பண்ணிடுவார். அதனால என்ன பார்த்தார்? இவர் தனக்கு கூட தன்னுடைய ஆதரவாளர்கள், தனக்கு ஒரு அரசியல் முகம் தேவை, எங்கே போகிறது அப்படின்ற இடத்துல நெருக்கடியில் வந்து நிற்கும் போது அவர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இப்போ திமுகவா தாவேக்காவா? என்னை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த பக்கம் வேணாலும் போகலாம், 50-50. ஏன்னா எந்த பக்கம் போனாலும் சரி, இவர் எங்கே போகிறாரோ அந்த கட்சிக்கு பலன் கிடைக்கும். இவர் எங்கே போனாலும் இவருக்கு எந்த பலனும் இல்லை. இவர் நிற்கலாம், ஜெயிக்க கூட செய்யலாம். திமுக நின்னாங்கன்னா கட்டாயம் ஜெயிக்கலாம். இவங்களோட போனாலும் கூட ஜெயிக்கலாம். ஆனால் இவருடைய ஆதரவாளர்களுக்கெல்லாம் எந்த விதமான வாய்ப்பு இருக்காது, ஒன்றும் இருக்காது. இவரால் அந்த கட்சிக்கு வாய்ப்புகள் பலன்கள் இருக்கு, ஆனால் இவருக்கு எந்த பலனுமே இல்லை, எதுவுமே இருக்காது, காண போயிடுவார். ஸோ எப்படி விஜய் வந்துட்டு அதிமுக பாஜக கூட்டணிக்கு போனார்னா அவர் காண போயிடுவார்ன்றோமோ, அதே மாதிரி இந்த பெருங்காயமும் அங்கே போனால் கரைஞ்சிரும், இங்கே போனாலும் கரைஞ்சிரும். என்ன, இங்கே கொஞ்சம் மரியாதை கிடைக்கும், திமுகவில் போனால் ஒரு மரியாதை கிடைக்கும். ஏன்னா இது ஒரு கட்சி, இது ஒரு ஒன்மேன் ஷோ. அந்த இடத்துக்கு போனார்னா இவர் என்ன பண்ணுவாங்கன்றது தெரியாது. இப்போ இது வரைக்கும் ஒரு விஜயை சந்திச்சாருன்னா கூட தெரியாது. இவர் விஜய் சந்திச்சு பேசினார்னா கட்டாயம் வந்துட்டு கட்சிக்கு போக மாட்டார்.
ஓஹோ இவ்வளவு விவரமா இருக்கா விஷயம் அப்படின்னு நினைச்சா அப்படியே விட்டுருவாரு அவரு. ஏன்னா அவருக்கு எதுவும் தெரியாது. இவர் கட்டாயம் வந்துட்டு இந்த ஜான ஆரோக்கியசாமி இந்த மாதிரி ஒரு ஆள் ஓட்டுறத அவர் பேசியிருப்பாரு. பேசிட்டு தான் இவங்க வந்துட்டு போறாரு உள்ள. இவர் போனாருன்னா ரொம்ப சீக்கிரம் வெறுத்துருவாரு. ஏன்னா ஒரு ஆக்டிவான என்னதான் இருந்தாலும் அதிமுக ஒரு ஆக்டிவான ஒரு கட்சி. அங்க அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. அங்க யாரு முடிவு எடுக்கிறாங்க என்ன செய்ய போறாங்கன்னு தெரியாது. அவர் வருவார் ஒரு வேன்ல, மேலே ஏறி நின்று பேசுவாரு. முடிஞ்சு போச்சு. மேடை போட்டாரு, நீங்க கீழே உட்காந்துட்டு இருக்கணும். அவர் மேடையில் பேசுவாரு. உங்களுக்கெல்லாம் ஒரு இடம்லாம் கொடுக்க மாட்டாரு. அப்படியாப்பட்ட ஒரு அரசியல் அவங்க முன்னெடுக்கவே இல்லை. ரெண்டாவது விஷயம், உங்களுடைய தொண்டர்களும் அந்த ரசிகர் கூட்டமும் எப்படி ஒண்ணா சேரும்? இல்ல அமைப்பு இப்போ செயலாளர் பதவி கொடுக்க போறாங்க, ஒரு முக்கிய பதவி கொடுக்க போறாங்க. எம்ஜிஆருக்கு ஜெயலலிதாவுக்கு எப்படி பணியாற்றினாரோ, எப்படி வந்து ரோட் மேப் போட்டு கொடுத்தாரோ, அது போல விஜய்க்கும் ரோட் மேப் போட்டு கொடுப்பாரு, களத்தை அமைச்சு கொடுப்பாரு. அந்த வேலைகளை செய்வதற்கு செங்கோட்டையன் மிகப்பெரிய ஒரு உந்துதலாக தவைக்காவுக்கு இருக்க போறாரு. எம்ஜிஆரோட இருந்தது, அதிமுகவோட இருந்தது, ஜெயலலிதா கூட இருந்தது, எல்லாம் வந்துட்டு அதெல்லாம் அரசியல் கட்சிகள். இதுதான் விஷயம். பிரச்சனை ரசிகர் மன்ற கூட்டம். புரியுதுங்களா? விஜய்க்கு ஒரு கணக்கு இருக்குது. புஷியானத்தை தூக்கிட்டு அந்த இடத்துல ஒருத்தரை போடணும். இது ரொம்ப முன்னாடியே நான் சொன்னது, அமைப்பு செயலாளர் இல்லாத ஒரு கட்சியை நீங்க போட்டுட்டு இருக்கிறீங்கன்ட்டு. ஸோ இவர் வந்துட்டாருன்னா இவர் அமைப்பு ஏற்படுத்தி அவரை பயன்படுத்திக்குவாங்க, உண்மை. ஆனா இவர் அகாமடேட் பண்ணுவார்ல, அதிமுககாரங்களை அகாமடேட் பண்ணுவார்ல, அது ரசிகர் மன்றத்தை ஒத்துக்க மாட்டான். அதை ஒத்துக்க கூடாதுன்னு இங்கேருந்து புஷியானது கொடுப்பாரு. குழப்பம் வந்துருச்சா? லடாய் வந்துருச்சா? எப்போதுமே நான் சொல்ல வரேன், ஒரு கட்சி ஒருத்தர் தொடங்குறாருன்னா அந்த கட்சியோடு இயைந்து அதனுடைய தொண்டர்களோடு இயைந்த ஒரு ஆளா இருந்தாருன்னா தான் அமைப்பு செயலாளராக வர முடியும். வெளியில இருந்து ஒருத்தருக்கு அமைப்பு செயலாளர் நீ போட்டுட்டு அது ஒர்க் அவுட் ஆகாது. புரியுதுங்களா நான் சொல்றது? இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், விஜய்க்கு வந்துட்டு நான் சொல்ல ஜெகதீஸ்வரனை போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. ஜெகதீஸ்வரன் அந்த கட்சி தொடக்கத்திலிருந்தே அவங்களுடைய கட்சியினுடைய ஒரு முகமா ஊடகங்கள்லாம் பேசிட்டு வந்தாரு. அவருக்கு உள்விவகாரம்லாம் தெரியும். ரெண்டாவது ஒரு டிஸ்பாஷனேட்டா முடிவெடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவர். ஆனா அது விஜய்கெல்லாம் எட்டவே இல்லை. அவர் யார் அப்படின்றது விட்டுவிட்டாருன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு. இப்ப வேற யார் இருக்கிறா அந்த கட்சிக்காக? புஷியானதை விட்டா வேற யாருமே அந்த கட்சியை பத்தி தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது. யாருக்கு தெரியும்? ஜானுக்கு தெரியுமா? அருண்ராஜுக்கு தெரியுமா? நிர்மல்குமாருக்கு தெரியுமா? யாருக்கும் தெரியாது. ஆதவ யாருக்கும் தெரியாது. விஜய் கூட தெரியாது. தான் போட்ட மாவட்ட செயலாளர்கள் எப்படி போடப்பட்டாங்க, யார் அவங்கன்றதெல்லாம் விஜய்க்கே தெரியாது. புரியுதுங்களா? ஏதோ அவங்கள பார்த்துக்கிட்டு நேரடியாக இன்டர்வியூ பண்ற மாதிரி ஒன்று பார்த்து பேசி அவங்கள போட்டாரே தவிர வேற எதுவும் தெரியாது. விஜய்க்கு கூடுதல் பலம் தான் நீங்க சொல்றது மாதிரி. இல்லைங்க, விஜய்க்கு கூடுதல் பலம்னா இவர் போயிட்டு எஃபெக்டிவா இருக்கணும் ஃபீல்டுல. அது முடியாது அப்படின்ற நான். இவரு ஒரு கட்சி, அரசியல் கட்சி, அது ரசிகர் மன்ற கூட்டம். நீங்க எப்படி கண்டுபிடிப்பாரு? இவர் போயிட்டு எப்படி ஸ்பாட் பண்ணுவார்? அதை சொல்லுங்க முதல்ல. நீங்க சொல்லிட்டீங்களா அவர் அமைப்பு போடுவார், பலப்படுத்துவார், எப்படி போடுவார் இவரு? எப்படி கரெக்டா இவரோட ஆளை போட வைப்பாரு. அவங்க ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்க யாருன்னு இவருக்கு ஏதாவது தெரியுமா? நான் அதான் சொல்ல வரேன். இவர் போனது வந்துட்டு அந்த கோபிச்செட்டிப்பாளையம், திருச்செங்கோடு, ஈரோடு இந்த மாதிரி பகுதியில் இருக்கக்கூடிய ஓட்டை விஜயை நோக்கி திருப்போம். இவரும் ஜெயிக்கலாம். அதை தாண்டி வேற எதுவுமே நடக்காது இவருக்கு. அவ்வளவுதான். இவர் ஜெயிக்கிறது கூட அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா எடப்பாடி சும்மா இருக்க போறதில்ல, திமுக சும்மா இருக்க போறதில்ல, கடும் போட்டி அங்கே ஏற்படுத்துவாங்க. அதெல்லாம் வேற இருக்கு. அதனால இவர் போய் இவர் விஜயை சூஸ் பண்ணார்னா ரொம்ப பெரிய சவாலான ஒரு சோதனையான காலம். இதுல அப்படின்னம்னா இவர் மந்திரியை கூட ஆயிடலாம் ஜெயிச்சா திமுகல. ஏன்னா அவங்க ரெகக்னைஸ் பண்ணுவாங்கல்ல அரசியல் ரீதியா. இவர் என்ன பண்ண போறாரு? இவர் ஜெயிக்கவும் போறதில்ல, ஒன்றும் கிடையாது. இவர் உட்காந்து எப்படி அரசியல் பண்ணுவாரு? அந்த கேள்வி சும்மா வரும். நான் இதெல்லாம் நான் செங்கோட்டையனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தே பேசுறேன். ஏன்னா செங்கோட்டையன் ஒரு அரசியல்வாதின்றதுனால நான் பேசுறேன். செங்கோட்டையன் ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து விஜயோட உட்காந்து பேசிட்டு முடிவெடுக்கிறேன். பின்னாடி நீங்க வருத்தப்பட்டீங்கன்னா உங்களுக்கு அரசியலே இருக்காது. நல்லா உஷாரா இருக்கு. விஜயோட போயிட்டு நீங்க மறுபடியும் வெளியேறி ஒரு அரசியல் கட்சிக்கு வரவே முடியாது. ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாமே போயிடும். யூ பிகம் அ ஸ்பென்ட் ஃபோர்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி. எல்லாம் சக்தி எல்லாம் எடுத்துட்டு விரயமாக்கிட்டு நீங்க தனியாக நிற்பீங்க. யாருமே இருக்க மாட்டாங்க கூட, உங்களுடைய ஆதரவாளர் கூட இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த முடிவு ரொம்ப முக்கியமானது. புரியுதுங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் கோயிங் டு கோ. இப்படிதான் இது ஏற்படும். ரொம்ப கஷ்டமான ஒரு நேரம் இது அவருக்கு. இல்ல திமுகவில் இணைந்தா அவருக்கு மந்திரி பதவி கூட கிடைக்கும், அல்லது நாளைக்கு அப்படின்றது ஒரு முக்கியமான நாளாகவும் பார்க்கப்படுது. உதயநிதியினுடைய பிறந்த நாள் விழா, அது கொண்டாட்டமாக திமுகவினர் கொண்டாடுவாங்க. அப்படி இணைந்தா அது கூடுதல் கொண்டாட்டமாக இருக்கும். இங்க தாவேக்காவுக்கு போனா அது உதயநிதி பிறந்த நாளுக்கு தாவேக்காவில் இணைந்த செங்கோட்டையன் அப்படின்னு இன்னொரு புறம் நாங்க தான்
டிவிகே விசஸ் டிஎம்கே தான், அதிமுக பலவீனமாக இருக்கு, அதிமுக பலவீனமாக இருக்கக்கூடிய செய்தியை தான் செங்கோட்டையன் வந்து எங்க கட்சியில் இணையறாருன்ற ஒரு மெசேஜும் கன்வே பண்றாங்க. அதிமுக பலவீனமா இருக்கிறது அப்படின்றது தான் வெளியில செங்கோட்டையன் சொல்லிட்டு தானே அவர் பண்ணாரு. ஸோ இங்க வந்து சேர்ந்தாருன்னு வச்சுக்கோங்க, இவரை தூக்கிட்டாங்க, இவர் வந்து நீங்க வந்து சேர்ந்தாருன்னு வச்சுக்கோங்க, இது எப்படி விஜயை பலமாக்கும்? அதிமுகவினுடைய தொண்டர்கள் விஜய எப்படி பொருட்படுத்துவாங்கன்றது நீங்க எனக்கு ஒரு காரணத்தை சொல்லுங்க. இல்ல அவர் டார்கெட் பண்றது எம்ஜிஆர் அடிக்கடி கோட் பண்றாரு, எம்ஜிஆர் போல் தன்னை உணர்கிறார். எவ்வளவு பேர் கோட் பண்ணிட்டு போயிட்டாங்க, அங்க கருப்பு எம்ஜிஆர் வரைக்கும் கோட் பண்ணிட்டுலாம் போனாங்க. ஒன்றும் நடந்துச்சா ஏதாவது கேட்குறேன்? எவ்வளோ பேர் எம்ஜிஆர் எதிர்த்து எம்ஜிஆரை வச்சு பேசிக்கலாம், அரசியல் பண்ண பார்த்து எல்லாரும் வந்து நாங்கள் பாக்கியராஜ் உட்பட எல்லாரும் வெளியேறிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு அரசியல் தெரியும். செய்தியே எம்ஜிஆர் விசுவாசி அதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், கொட்டை இடத்துல போட்டுக்கங்க. எம்ஜிஆரின் ரசிகர்கள் அரசியல்வாதிகள். விஜய்க்கு தெரிஞ்சதை விட அரசியல் அவங்களுக்கு 10 மடங்கு அதிகமா தெரியும். இன்னும் இப்படி சொல்லுங்க, விஜய் ரசிகன் ஒருத்தனுக்கு தெரிஞ்ச அரசியல்ல 10% விட விஜய்க்கு தெரியாது. இப்போ சொல்லுங்க, யார் யாருக்கு பலசாலின்ட்டு. அரசியல் தெரியணுங்க, மக்கள்கிட்ட போக தெரியணும், வாக்கு வாங்க தெரியணும், பூத்துன்னா என்னன்னு தெரியும். எதுவுமே தெரியாத ஒருத்தர்கிட்ட போயிட்டு செங்கோட்டையன் உட்காந்துக்கிறாரு கூட 10ஓட 11 அதோட இது ஒன்று, அவ்வளோதான். இப்போ அவங்களுக்கெல்லாம் எந்த இடமும் இல்லை. அது அர்ஜுனா, சிடி நிர்மல், அப்புறம் இன்னொருத்தர் அருண்ராஜ், அவங்களுக்கெல்லாம் வேற வழி இல்லை. அவங்கெல்லாம் வந்துட்டு கூட இருப்பாங்க, வேற எதுவும் அதை தாண்டி சொல்ல முடியல. நான் ஏற்கனவே பல இதில் நான் அவங்கள சித்தரிச்சு சொல்லிட்டேன், அது தெரிய தேவையில்லை. அவங்களெல்லாம் ஒன்றும் ஆகாது. விஜய்க்கும் பலன் இல்லை, அவங்களுக்கும் பலன் இல்லை. அவங்க அப்படியே ஒன்றா சேர்ந்து ஏதோ ஒப்படைச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. இவர் அப்படி இல்லையே, இவர் அரசியல்வாதி, ஸ்ட்ராங்கான அரசியல்வாதி. நீங்களே சொல்லியிருக்கீங்க, அதாவது நான் வந்து தனியா நில்லுங்க, அதுதான் வந்து ஒரு அரசியல் கட்சி, தொடங்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு அதுதான் சரியாக இருக்கும், அப்பதான் ஒரு நீண்ட பயணத்தை வந்து அரசியல்ல கொடுக்க முடியும் அப்படின்னு விஜய்க்கு நீங்க அறிவுறுத்தல் கொடுத்ததாக சொன்னீங்க. அப்போ இந்த முடிவை இன்னைக்கு எடுத்திருக்காரோ, ஒருவேளை செங்கோட்டையன் தவேகாவில் இணைந்தால் அதிமுகவோடு இணைய முடியாது அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல? அப்போ ஒண்ணும் கிடையாது, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. எடப்பாடிக்கும் அமித்ஷாவுக்கும் விஜய் தேவை, இவ்வளவுதான் விஷயம். விஜய்க்கு அதில் இருக்கிற அபாயம் என்னன்னா, ஒருத்தன் கொள்கை எதிரி, இன்னொருத்தன் அரசியல் எதிரியே. திமுக மட்டும் இல்லை, அண்ணா திமுக அதே தான். போயிட்டு எங்கள் வீட்டு சேர்ந்துட்டாரு அப்படின்னோம்னா, ஜோதியில் கலந்துட்டாரு, மேட்டர் முடிஞ்சு போச்சு. இவர் ஒரு பொருட்டே கிடையாது மக்களுக்கு. இப்போவே மக்களுக்கு ஒரு பொருட்டு கிடையாது. கரூருக்கு பிறகு ரசிகர்களும் பொருட்படுத்த மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆபத்து இருக்குது அவர்கிட்ட. அவர் என்ன எதிர்பார்ப்பார் அப்படின்னோம்னா, இப்போ ஒரு ஓபிஎஸ் ஒரு கட்சியை தொடங்கி, இந்த பக்கம் என்டி தினகரன் அவர் ஒரு கட்சி, இவர் ஒரு கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ், இப்படியெல்லாம் அவங்களுக்கு வந்தாருன்னா அது அவருக்கு ஓகே, பலன் அளிக்கும். இதுல என்ன இருக்குது? ஒரு இண்டிவிஜுவல் வந்து சேர்றதுல என்ன இருக்குது? அவருக்கு பயன்படுத்திக்குவாங்க, அவ்வளவுதான். சேர்த்துக்கிறவங்க ஒரு பேனர் போடுவாரு, அப்படி ஒரு துண்டை போடுவாரு, ஒரு போட்டோ வரும், நாளைக்கு வரும் விஜய் கட்சியில் சேர்த்துட்டாரு. செங்கோட்டையன் ஒரு தொடக்கம் தான். அடுத்த தலைவர்கள் எல்லாம் வருவாங்க, அடுத்து ஓபிஎஸ் கூட வர வாய்ப்பு இருக்கு, டிடிவி தினகரன் வாய்ப்பு இருக்கு. கூட்டணிக்கு வரலாம், அது வேற விஷயம். கூட்டணிக்கு அவங்களுக்கு 2 ஆப்ஷன் தானே, ஒன்று என்டிஏ இல்லாட்டி விஜய். அதனால அவங்களுக்கு வேற வழி இல்லை, அவங்க வரலாம், அது வேற விஷயம். அவங்க வரலாம், அப்புறம் பிச்சுக்கிட்டு போகலாம், அது வேற விஷயம். இவர் தன்னையில சரண்டர் பண்றாரு, இதெல்லாம் ஆபத்தானது. அவர் அமமுகங்க, அவர் வரலாம். இவர் ஒன்று அதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சாருன்னா அவங்களும் இவங்களோட வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒன்று சொல்றேன், எந்த வாக்குகளை வந்துட்டு அதிமுகவுக்கு எதிராக தனிச்சு நின்று இவங்க பெற்றாங்களோ, ஓபிஎஸும் டிடிவியும் விஜயோட நின்னாங்கன்னா அது அவங்களுக்கு வராது. இல்ல, அவங்களுடைய இலக்கு எடப்பாடியை காலி பண்றது. அதிமுக ரசிகனுக்கு வந்துட்டு விஜய வந்துட்டு மேல தூக்கி பார்க்கறதுக்கு எந்த விதமான அவசியமுமே கிடையாது. அவர் எந்த இடத்துல எம்ஜிஆர் பிராண்டா பாலிடிக்ஸ் பண்ணதில்லை. அது திடீர்னு 53 வயசுல வந்துட்டு அவர் ஒரு கட்சி தொடங்கி அவர் கட்சி நடத்திட்டு இருக்காரு, அவ்வளவுதான். அவங்க ஏத்துக்க மாட்டாங்க, ரொம்ப நெருக்கடியானது. அதனால தான் வந்துட்டு இவங்கெல்லாம் ஏற்கனவே பேசிட்டு இருக்கிறவங்க தான். யார்? டிடிவி தினகரன், ஓபிஎஸ், இவங்கெல்லாம் விஜய் பார்ட்டி விஜய் கட்சி சார்ந்தவங்களோட பேசிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன் அவங்களால முடிவெடுக்க முடியல? இன்னமும் ஏன் என்டிஏ பெட்டர் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, என்டிஏன்னு வரும்போது ஒரு பிஜேபின்ற ஒரு கட்சி, அதோட வந்துட்டு பல சாதகமான அம்சங்கள்லாம் இருக்குது இல்ல, வடக்கு போன்ற போக்குவரத்து இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதனால அதோட சேர்ந்துட்டா நம்மளுக்கு அட்வான்டேஜ் ஜாஸ்தின்னு தான் அவர் கட்சிக்காரன்னு நினைக்கிறாங்க. இவர் என்ன சொல்றாரு, துக்ளக் ரமேஷ் என்ற ஒரு பத்திரிகையாளர் இவர் சந்திச்சிருந்தது என்ன சொல்றாருன்னா, இவருடைய ஆதரவாளர்கள் எல்லாம் விஜயோட போய் சேர்றதுதான், செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் செங்கோட்டையன் விஜயோட சேர்றதா விரும்புறாங்க அப்படின்னு இவர் பரப்பி விட்டு போயிட்டாரு.
அப்ப நான் சொல்றேன் இதனுடைய ஆபத்து இவருக்கு இதுதான் அப்படின்னு சொல்றேன். இங்க போனீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு என்ன விதமான அரசியல் அங்க இருக்கும் அதை அவர் யோசிக்கணும். பீகார் தேர்தல் முடிந்த பிறகு தமிழ்நாட்டுக்கு பாஜகவினுடைய பார்வை திரும்பும். ஹை அண்ட் ப்ரையாரிட்டி வந்து பீகார் எலெக்ஷனுக்கு பிறகு தமிழ்நாட்டுக்குள்ள காட்டுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. பீகார் எலெக்ஷனும் முடிஞ்சது. இப்போ செங்கோட்டையன் தன்னுடைய எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்து விட்டு தவக்கல் இணைகிறார் அப்படின்னா இதுவும் பாஜகவினுடைய வேலைதானான்ற பல கேள்விகளும் எழுந்திருக்கு. நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? பாஜகவினுடைய வேலையா இது இருக்க வாய்ப்பு இல்லை. செங்கோட்டையன் தான் சந்தித்த நபர்களிடம் மிகவும் வருத்தப்பட்டிருக்கிறார். அவ்வளவுதான். நான் தான் கருவேப்பிலைன்றதுலாம் ஆரம்பிச்சேன். பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான். இதுக்கு மேலே ஒரு தேவையில்லை. தூக்கி கருவேப்பிலை இது பாருங்க, ஆரிய கூத்தாடினால தாண்டவ கோணே அவன் காரியத்தில் கண்வையடா தாண்டவ கோணே. இதுதான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். அவனுக்கெல்லாம் அப்படிதான். இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து நான் நல்லது செய்ய போறேன், தமிழுக்கு நல்லது செய்ய போறேன்னு எவ்வளோ பேசிட்டு போறாரு இந்த மோடி. என்ன செஞ்சுட்டாங்க தமிழ்நாட்டுக்கு? அங்க போயிட்டு உட்காந்துட்டு இன்னொரு மாநிலத்துல போயிட்டு தமிழ்நாட்டை குற்றம் கூறி பேசுறது தான் அவங்களுடைய வேலையே. இங்க ஒரு ஆளுநரை வச்சுட்டு எவ்வளவு வேலையை பண்றாங்க. இவ்வளவுதான். இதை புரிஞ்சுக்காமலே அதிமுககாரங்க அடிமையாகிறாங்க. இதுல எடப்பாடி ஃபார் பெட்டர். அவர் கட்சியை வந்துட்டு விட்டு கொடுக்காத பண்றாரு அரசியல். இவ்வளவுதான். இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, தங்களை இழந்துட்டாங்க. அவர்கிட்ட போயிட்டு சந்திச்சு அடையாளப்படுத்திக்கிட்டு அவர் சொல்லிதான் நான் செய்யறேன்னு சொல்லிவிட்டு கடைசியில் ஓட்டு பண்ணாதுக்கிட்டாங்க. என்னதான் நேஷனல் பார்ட்டியா இந்த நாட்டையே ஆண்டாலுமே கூட எடப்பாடி உள்ளூர் ராஜாவாக இருக்கிறார். அவரை தாண்டி வந்து ஒரு இணைப்பு முயற்சி ஏற்படுத்தவே முடியல அதிமுகவுக்குள்ள. ஐயா, ராஜா பூஜாலாம் மக்களா பாக்குறது ஜனநாயக அரசியல். நீங்க எங்க ராஜாக்களை போறீங்க? இது ஜனநாயக அரசியல். இந்த ஜனநாயக அரசியல்ல எடப்பாடி பழனிசாமி மக்களை வந்துட்டு மக்கள் மீதுல வந்துட்டு அவருக்கு மதிப்பு உயராமல் அவர் வெற்றி பெறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ரொம்ப கஷ்டம். இல்லாட்டி அமித்ஷா இவ்வளவு தூரம் மெனக்கட்டுறாரு சொல்லுங்க பார்ப்போம். அவங்களுக்கு இவிஎம் இருக்குது, தேர்தல் ஆணையம் இருக்குது, இப்போ எஸ்ஐஆர் இருக்குது, அதில் எவ்வளோ டுபாக்கூர் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க, சைலண்டாக பண்ணிட்டு இருக்கிறாங்க, நம்மளுக்கு தெரியவே தெரியாது. எல்லாம் முடிஞ்சிடவுடனே தான் நம்மளுக்கு தெரியும். வாக்காளர் பட்டியல் வெளியில் வந்தவொடனே தான் நம்மளுக்கு தெரியும். வரைவு வாக்கு பட்டியல் வந்தவொடனே தான் நம்மளுக்கு தெரியும் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் காலி பண்ணியிருக்காங்கன்னா அப்போ தான் தெரியும். புரியுதுங்களா? இத்தனைக்கும் இங்கே இருக்கக்கூடிய பிஎல்ஓலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரத்தையோடு எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணி அவங்களே விவரத்தை கேட்டு ஃபில்லப் பண்ணி பதிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? தமிழ்நாட்டில் இப்படி நடக்குது. வேற எந்த மாநிலத்திலையும் பீகார்லாம் அப்படிலாம் நடக்கல. அப்படியே கொத்து கொத்தா நீக்கிறாங்க, கொத்து கொத்தா சேர்த்தானுங்க. இங்க தமிழ்நாட்டில் அது ரொம்ப பெரிய ஒரு சேரிய சிரத்தையோடு நடந்துட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? அது இங்க இருக்கிற அர்ச்சனா பட்நாயக்னாலாம் கிடையாது. இங்க இருக்கிற எல்லாரும் உணர்ந்துட்டாங்க, இது பிஜேபி கையில போச்சு, இந்த நாடு எள்ளு ஒண்ணுமில்லாத போயிடும் அப்படின்ற உணர்வு இருக்கிறதுனால எல்லாருமே தீவிரமா செயல்படுறாங்க. இப்போ புரியுதுங்களா? இன்னும் 8-10 நாள் 8-9 நாள் இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரு தீவிரத்தன்மை தெரியுது. எதனால இந்த தீவிரத்தன்மை தெரியும்? இவன் முதல்ல நம்மளுடைய வாக்குரிமையை பறிப்பான், அப்புறம் நம்மளுடைய தமிழ்நாட்டை ஒண்ணுமில்லாத பண்ணுவான் அப்படின்ற 2 விஷயத்துல அவங்க உறுதியா இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல எந்த இடத்துல நிக்கணும் அப்படின்றது தெரியாமலே போயிட்டு செங்கோட்டையன் இவரோட பாருங்க, எடப்பாடிக்கு போடுற ஓட்டு, பாஜக போடுற ஓட்டு, விஜய்க்கு போடுற ஓட்டு, எல்லா ஓட்டும் பாஜகவுக்கு போடுற ஓட்டு தான். இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னோம்னா உங்களுக்கு 26க்கு அப்புறம் தான் புரியும். விஜய் செய்யறது வேலை என்ன, இதுவும் செங்கோட்டையன் புரிஞ்சுக்கணும். அவர் செய்யறது அது டிசிஎம், தலித் கிறிஸ்டியன் முஸ்லிம்ஸ், அதை வந்துட்டு திமுக அவனுடைய ஓட் பேங்க் வந்து எடுக்கணும். எடுத்துட்டு அவனை தோக்கடிச்சிடலாம். அது அதனால தான் அவன் முதல்ல எடுத்த உடனே போட்டு பார்த்தீங்கன்னா குறி வச்சது வந்துட்டு விடுதலை சிறுத்தைகளை குறி வச்சாங்க. திருமாவளவன் ஒன்றும் அசைக்க முடியலங்க. ஏன்னா அவர் கொள்கை உறுதி. விஜய் மாதிரி இல்லை, எதிரி இவர் தான் அப்படி சொல்லிட்டு அவங்களோட போட்டு ஒட்டிக்கிறது, அவங்கள கண்டுக்காது இருக்கிறது அப்படிலாம் கிடையாது. அவர் பாசிசத்துக்கு நான் இப்போ கால் விட்ற விடமாட்டேன் தான், முடிஞ்சு போச்சு. முஸ்லிம்ஸ் அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா தொன்று திராவிட இயக்கங்களோடையே பயணிக்கிறவங்க. அவங்க பிஜேபியை கடுமையாக எதிர்க்கிறாங்க, தெளிவாக எதிர்க்கிறாங்க. 2 கிறிஸ்டியன் பாப்புலேஷனை இவங்க வந்துட்டு பாஜக முயற்சி பண்ணி பார்த்தாங்க. கேரளாலையும் சரி தமிழ்நாட்டிலும் சரி அது நடக்கலை. ஸோ விஜயை வச்சு அதை பண்ணுறாங்க. ஸோ விஜய் அதனால தான் பார்த்தீங்கன்னா விஜய் சார்பாக பேச வரவங்களாம் விஜய் வர்றதுனால நல்லா கவனிங்க, விஜய் சார்பாக பேசக்கூடியவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா விஜய் வந்ததுனால தலித் ஓட் பேங்க், முஸ்லீம் கிறிஸ்டின் மைனாரிட்டி ஓட்டு விஜய் பக்கம் வரும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. மைனாரிட்டிஸ் ரொம்ப தெளிவாக நேட்டிவ்ஸை விட இவங்க ரொம்ப அதிகமாக யோசிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு அப்படின்றத
இந்த பாஜக அரசு வந்துட்ட உடனே இந்த பாதிப்பு வந்துட்டு ரொம்ப கூர்மை அடைஞ்சிருக்கிறத அவங்க உணர்ந்துட்டாங்க. ஸோ இந்த காரணத்துக்காகத்தான் இந்த விஜய் அரசியல் பண்றாரு அப்படின்றத ஒரு கட்டத்தில் புரிஞ்சுக்க போகும்போது செங்கோட்டையன் ரொம்ப வருத்தப்படுவார். என்னடா இது, கடைசியில் மறுபடியும் அவனுக்கு தானே இழுத்து விடுற மாதிரி ஆகுது. 2வது இடத்துக்கு விஜய் தன்னை வந்து பொசிஷன் பண்ணிக்க போறாரு. அதிமுகவிலிருந்து ஒரு 50 ஆண்டு கால அரசியல்வாதி ஒருவர் விஜயிடம் போகிறார், எம்ஜிஆர் விசுவாசி விஜயிடம் போகிறார் அப்படின்னா ஒரு மெசேஜ் கன்வே பண்றாங்க. தாவேகா விசஸ் டிஎம்கே அப்படின்ற அந்த அந்த ஃபோக்கஸை வந்து இன்னும் குறுமைப்படுத்த போகிறார் விஜய் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அதிமுக இன்னும் பலவீனமாக போகுது. நீங்க சொன்னது போல பலவீனமா தான் இருக்கு. அப்ப இன்னும் பலவீனப்படுத்துகிறார் விஜய் அப்படின்ற பார்வையும் இருக்கு. அந்த இடத்துக்கு விஜய் வருகிறார். அதிமுக ஏற்கனவே பலவீனப்பட்டு நிக்குது. இந்த இடத்துல ஒரு தமிழர் கட்சி வரணுன்றதுக்காகத்தான் நானும் சேர்ந்து முட்டு கொடுத்தேன். ரைட்டா? அது அந்த இலக்கில் கிடையாது அப்படின்றத நான் முடிவெடுத்தேன். சேர்க்கிற ஆளை வச்சே முடிவெடுத்துட்டேன். முடிஞ்சு போச்சா? அவர் யாரெல்லாம் சேர்க்கிறாரு பாருங்க. ஒரு நிர்மல்குமார், பழைய ஆர்எஸ்எஸ். ஒரு ஆதவ் அர்ஜுனா, யார் ஆள் அப்படின்றது தெரியும் உங்களுக்கு. அவருடைய பணம் பின்னணியே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜேபிஆருடைய மகனா மருமகன். புரியுதுங்களா? பணம் இருக்குதா, டக்குன்னு வா உள்ள, அந்த பணத்தை செலவு பண்ணலாம், இவ்வளவுதான். ஸோ இவங்களை எப்படி பிஜேபி எதிர்ப்பாங்க? இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ பிஜேபியோட எதிரி இவங்களுக்கு எதிரியாக தான் இருக்க முடியும். அந்த அடிப்படையில் தான் திமுகவை இவர் எதிர்க்கிறார். விஜய் நிர்ணயிக்க முடியாது. திமுக வர்சஸ் தாவேகா அப்படின்றது விஜய் நிர்ணயிக்க முடியாது. நீ யார் நிர்ணயிக்கிறது? நீயே ஓட்டு கட்டிட்டு இருக்கிற, நீ எப்படி நிர்ணயிப்ப? இது மக்கள்கிட்ட நீ செல்வாக்கு பெறணும். பெற்றவன தான் எல்லாரும் பாட்டினா அருமையா பஸ்ஸை கொண்டாந்தாரு, உள்ள செலுத்தினாரு, 41 பேரை கிளீன் பண்ணிட்டா இருப்பாரு. அப்படி ஜனங்களாம் ரொம்ப ஆதரவா இருக்காங்களா விஜய்க்கு? ஜனங்க தானங்க, மக்கள் தானங்க. அந்த இடத்துல செத்துட்ட உடனே அந்த இடத்துல அப்ஸ்காண்டான ஒருத்தனை வந்து தலைவராக தூக்கி கூத்தாடுறாங்கன்னு நினைச்சிங்க அப்படின்னம்னா அது மக்களுடைய பிழையா, விஜயோட பிழை, உங்களோட பிழையா? யோசிச்சு பாருங்க. ஸோ ஊடகங்கள் அப்படி கட்டமைக்கிறாங்க. ஏன் கரூருக்கு பிறகு அவருடைய செல்வாக்கு அப்படியே வளருது. என்னங்க, கரூருக்கு பிறகு அவருடைய செல்வாக்கு எப்படி வளர முடியும்? ஒரு கேள்வி கேளுங்க. எல்லாம் ரீசனபிள் மைண்டு தானே அடிப்படையில். இல்ல அவங்களே அதை சொல்றாங்க. 41 பேர் உயிருக்கு போன பிறகும் இன்னும் விஜய் கிட்ட மக்கள் செல்வாக்கு இருக்கு. நான் உங்களை கேட்குறேன் பாலாஜி, உங்களுடைய பிள்ளையோட நீங்க போறீங்க, நெரிசல் ஏற்பட்டு செத்து போறீங்க, 1000 தான் இருந்தாலும் விஜய் தான் அப்படி நடப்பீங்களா நீங்க? சொன்னாங்க 20 லட்சம் வருது, எல்லாரும் சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான் விஷயம். அதுக்கும் கூட காரணம் ஸ்டாலின் தான். ஸ்டாலின் 10 லட்சம் கொடுக்கலன்னா அவங்களுக்கு இந்த 20 லட்சம் வந்திருக்காது. அந்த மக்களுக்கு அது யோசிக்க தெரியாதா? நல்ல வேலை முதலமைச்சர் நம்மளுக்கு நல்லது பண்ணாரு, 34 லட்சத்துக்கு வழி பண்ணிட்டு போனாரு அப்படின்வாங்க. புரியுதுங்களா? ஏங்க யார் பேசுறாங்க, யார் நடிக்கிறாங்கன்னு தெரியாது. நம்ம விஜயை கண்டுபிடிக்க தெரிஞ்ச நம்மளுக்கு மக்களை பற்றி தெரியாதான்னு. ஸோ விஜய் இப்படி சொல்லிட்டாருன்னா அவங்களுக்கு நம்மளுக்கு தான் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம். அதெல்லாம் திருப்பி ஜனநாயகத்தில் பேசுங்க. இங்கே மக்கள்கிட்ட வந்தோன்னா சிந்திக்கக்கூடியவங்க. அவங்க உங்கள் ரசிகனை எவ்வளோ பேர் கரூருக்கு அப்புறம் சிந்திக்க ஆரம்பிச்சு என்ன பேசுகிறான்? புரியுதுங்களா? ஸோ நம்ம நினைக்கிற மாதிரிலாம் மக்கள் கிடையாது, என்றைக்குமே கிடையாது. இவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா பிஜேபி ஏமாத்திட்டாங்க, அதனால பிஜேபி ஒரு பெரிய ஃபோர்ஸ்ன்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு அதிகாரத்தை வச்சுட்டு பிஜேபி ஏமாத்துறான். அவன் எக்ஸ்போஸ் பண்ணும்போது அவன் பயங்கரமான ஒரு எதிர்வினை அவங்க வந்துட்டு எதிர்கொள்ள போறாங்க இந்திய மக்கள்கிட்ட இருந்துட்டு. உங்களுக்கு தெரியாது இதெல்லாம். எதை வேணாலும் பண்ணிடலாம், எப்படி வேணாலும் ஜெயிச்சிடலாம். எடப்பாடி உட்பட அப்படிதான். அமித்ஷா நம்மளுக்கு ஜெயிச்சு கொடுப்பாரு அப்படிதான் நினைக்கிறாரு. விஜய்க்குன்னே முட்டு கொடுத்துட்டு இருக்கிற ஒரு தொலைக்காட்சி விஜய் சம்பந்தப்பட்ட ஒரு கருத்து கணிப்பு அப்படியே தமிழ்நாடு என்ன நினைக்க தமிழ்நாடுன்னு எடுத்தாங்க. ஒரு 20 பேர் எடுத்தாங்க, 2 பேர் தான் விஜய்க்கு சாதகமாக வராங்க. இந்த டாபிக் இன்னைக்கு செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அவர் சிந்திக்கலை அப்படின்னோம்னா அவருடைய அரசியல் அழிஞ்சு போயிடும். அவர் எந்த பக்கம் போனாலும் அவருக்கு பலன் வந்துட்டு அவர் யாருக்கிட்ட போய் சேர்றாரோ அவங்களுக்கு அடுத்த தேர்தலில் ஒரு பலன் கிடைக்கும் ஈரோட்டில். அவ்வளோதான். இதை தாண்டி யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் சொன்னது போல கடுமையான போட்டியை திமுகவும் உருவாக்கும், அதிமுகவும் உருவாக்கும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இன்னைக்கு கோபி பகுதியில் தான், அந்தியூர் பகுதியில், ஈரோடு பகுதியில் தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அரசு நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்காரு. கொங்கு பகுதி யார் கைப்பற்ற போறாங்க அப்படின்ற அரசியல் நகர்வுகள் நடந்து கொண்டிருக்க போதுதான் கொங்கு பகுதியில ஸ்டாலினும் போயிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க அந்த நிகழ்வு? இல்லைங்க, அதெல்லாம் இயல்பா ஒருத்தரும் பண்ணக்கூடியதுதான்.
வாக்கை நோக்கி அரசியல் தான் எல்லாமே. அது யாராக இருந்தாலும் வாக்கு வங்கியை நோக்கி அரசியல் தான். ஏன்னா நம்ம ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலவீனம் மக்கள்கிட்ட இருக்குது. தங்களுக்கானவங்க யாரு அப்படின்னு அவங்க இன்னும் நிர்ணயிக்கவே இல்லை. புரியுதுங்களா? அவங்க இப்போதைக்கு ஸ்டாலின் நல்லது பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஏழை எளிய மக்கள் நினைக்கிறாங்க. நடுத்தர வர்க்கம் எப்படி நினைக்குது என்னன்னா, ஓரளவுக்கு எல்லாம் சரியா இருக்குன்னு நினைக்குது. மேல்தட்டை பத்தி கவலையே பட வேணாம். அது அதனுடைய விம்சி ஃபேன்சி. அது எப்படி வேணாலும் ஓட்டு போட்டுக்க, எப்படி வேணாலும் தெரியும். இதுதான் இங்கே கதை. அப்போ வந்துட்டு என்ன ஆயிடுது, அல்டிமேட்லி இட் கம்ஸ் டு ஓட் பேங்க் பாலிடிக்ஸ். அதிமுக ஓட் பேங்க், டிஎம்கே ஓட் பேங்க் அப்படின்ற மாதிரி வருது. எனவே அவங்க வந்துட்டு அதை பலப்படுத்திக்கிறதுக்காக இந்த முயற்சி செய்கிறாங்க. இவ்வளவுதான். அந்த அடிப்படையில் தான் நீங்கள் வந்துட்டு செங்கோட்டையனை பார்க்குறீங்க. இந்தாண்ட போச்சுன்னா அது ஷிஃப்ட் ஆகும்னு. அப்படி ஷிஃப்ட் ஆகாதுன்ற நான் சிந்திக்கக்கூடியவர்கள் மக்கள். அப்படிலாம் நடக்காது. நீங்கள் சரியான முடிவு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கும். நீங்கள் தவறான முடிவு எடுத்தீங்கன்னா அது உங்களையும் பாதிக்கும். அவ்வளோதான். பார்க்கறதுக்கு ஒருத்தருக்கு ப்ளஸ்ஸா தெரியும், இவர் போனாருன்னா அவருக்கு பலன்னு. உள்ளபடியே விஜய்க்கு பலன் தான். ஆனால் உன் கதை என்ன ஆகும்? அதுதான் கிடைச்சது. நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.